ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு திமுக ஆட்சியில் அனுமதி அளிக்கப்பட்டதாக எழுந்த புகார் குறித்து அக்கட்சியின் செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். நெடுவாசலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் மீத்தேன் திட்டம் தொடர்பான ஆய்வுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டதாக கூறினார். திமுக அரசுதான் திட்டத்தை கொண்டு வந்ததாக கூறுவது தவறு என்றும் அவர் குறிப்பிட்டார். நெடுவாசலில் மக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலம் திமுக எந்த ஆதாயமும் தேட விரும்பவில்லை என கூறிய அவர், இந்த விவகாரத்தை அரசியலாக்க விரும்பவில்லை என்றும் தெளிவுபடுத்தினார். நாங்கெல்லாம் இதை ஜல்லிக்கட்டையும் அரசியலாக்க நாங்கள் விரும்பல, இதையே நாங்கள் அரசியலாக்க விரும்பல. ஆக இது அரசியலாக்கி அதில் ஆதாயம் தேட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு ஒரு துளியும் கிடையாது. அது மீத்தேன் திட்டம், அது கூட திட்டத்தை நாங்கள் கொண்டு வரல. அந்த திட்டத்தை மத்திய அரசு ஆய்வு நடத்துவதற்காக அனுமதி கேட்டாங்க. ஆய்வு நடத்துறதுக்கு அனுமதி எம்ஓஐ கையெழுத்து போட்டிருக்கிறது உண்மை. எம்ஓஐ கையெழுத்து போட்டிருக்கிறது உண்மை. அந்த எம்ஓஐ கையெழுத்து போடும் போதில் அது என்னென்ன கண்டிஷன் இருக்குது தெரியுமா? அதை அரசியல் ஞானியாக இருக்கக்கூடிய வைகோ முதல்ல அதை படித்து பார்க்கட்டும். அதில் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். மக்களுடைய கருத்துக்களை கேட்கணும், ஆய்வு நடத்தணும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படணும், இதெல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது இடத்துல இருக்கிறது மாநில அரசு கிடையாது. நாங்கள் கையெழுத்து போடுறதுனால எங்களுக்கு அனுமதி நாங்கள் கொடுத்த மாதிரி இல்லது. ஆய்வு நடத்துறதுக்கு தான், அந்த சோதனைகள் செய்வதற்காக தான் பர்மிஷன் கொடுத்தோமே தவிர திட்டத்தை கொடுக்கறதுக்கு ஃபுல் பவர் மத்திய அரசுக்கு தான். ஆக வைகோவை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலேருந்து துறவரம் போட்டுட்டேன்னு அடிக்கடி நினச்சிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். ஆனால் அவர் அடிக்கடி என் மேலே ஒரு தனி பாசம் உண்டு அவருக்கு எப்போதுமே. அதனால் என் பெயரை பயன்படுத்தி அவர் விளம்பரத்தை தேடிக்கிறாரு. சட்டமன்ற கூட்டத்தொடர் வர்றப்போ இல்லை, இதுக்காகவே சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. கூடி அந்த சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி, ஸ்பெஷல் கூட்டத்தை கூட்டி இது ஒரு தீர்மானமாக கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம்.